ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் நிச்சயமாக நிறைவேறாத ஆசைகள் என்று ஒன்று இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய பிரார்த்தனை முறையைத்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் எல்லோரும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், அவரவர் மனதில் இருக்கக்கூடிய ஆசை நியாயமான ஆசையாக இருக்க வேண்டும், நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். எனக்கு 1 கோடி வேணும், நான் அம்பானியாக வேண்டும் என்றெல்லாம் அளவுக்கு மீறி தகுதியும் தாண்டி ஆசைப்படக்கூடாது. நல்ல வேலை கிடைக்க, கை நிறைய சம்பாதிக்கணும், கடனில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும், என் குழந்தைக்கு நல்ல இடத்தில் வரன் அமைய வேண்டும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று இப்படி நமக்கு தேவையான வரங்களை மட்டுமே கேட்போம். சரி, இப்பொழுது அந்த வழிபாட்டு முறை என்னவென்று விரிவாக பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது காலை 3 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் இந்த வேண்டுதலை வைக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்தில் 15 to 20 நிமிடங்கள் இந்த வேண்டுதலை வைத்தால் போதும். இந்த வேண்டுதலுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்பட போகும் பொருள் 1 எலுமிச்சம்பழம் மட்டுமே. இடது உள்ளங்கைக்கு மேலே உங்களது வலது உள்ளங்கை இருக்க வேண்டும். வலது உள்ளங்கைக்கு மேலே 1 எலுமிச்சம்பழம் இருக்க வேண்டும். இப்படி வைத்து கொண்டு உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னவோ அதை மனதில் நினைத்து இந்த பிரபஞ்சத்திடமும் குலதெய்வத்திடமும் வேண்டுதல் வையுங்கள். அந்த வேண்டுதல் சீக்கிரம் பலிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு, நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்து கொண்டு, இறைவா, எனக்கு கை நிறைய சம்பளத்தோடு ஒரு நல்ல வேலையை கொடு, அப்படி என்று 108 முறை சொல்லுங்கள். அவ்வளவுதான். எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு பேப்பரில் வைத்து மடித்து அலமாரியில் வைத்துவிட்டு பிரம்ம முகூர்த்த வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள். வழக்கம் போல உங்களுடைய வேலையை தொடங்குங்கள். இரவு தூங்கும்போது இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் தனியாகத்தான் படுக்க வேண்டும். பாய் தலையாணி போட்டு படுக்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. பெண்கள் மாதவிடாய் நாட்களிலும் இதை செய்யலாம். தொடர்ந்து 48 நாட்கள் இதை செய்ய வேண்டும். தினமும் ஒவ்வொரு புது எலுமிச்சம்பழத்தை எடுத்து வேண்டுதல் வைத்து தலையணை கடியில் வைத்து தூங்கி மறுநாள் காலை அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஓரமாக வைத்து விடுங்கள். யார் கைக்கும் எட்டாமல் 1 வாரம் ஆகிவிட்டது எனில் 7 எலுமிச்சம்பழம் நமக்கு சேர்ந்திருக்கும். அதை அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் போட்டுவிட்டு வந்து விடுங்கள். இந்த மாதிரி தினமும் இந்த பரிகாரத்தை செய்து வர 48 நாட்களில் நீங்கள் கையில் எலுமிச்சம்பழத்தை வைத்து என்ன வேண்டுதல் வைத்தீரோ அது நிச்சயம் நடக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள். இன்னொரு பயனுள்ள தகவல் உங்களுக்காக. நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவோம் அல்லவா? அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி அதில் 2 சிட்டிகை கருப்பட்டி தூள் சேர்த்து பஞ்சுத்திரியை விட்டு தீபமேற்றி கொள்ளுங்கள். தினமும் விளக்கை துணியால் சுத்தம் செய்த பின் அதே விளக்கில் புதிய நெய், கருப்பட்டி தூள், புதிய திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். இது மிகவும் எளிய வழிபாடு என்றாலும் இதற்கு மிகவும் சக்தி இருக்கிறது. இந்த வழிபாட்டை தினமும் 48 நாட்கள் நீங்கள் செய்து வர நல்ல முன்னேற்றம் தெரியும். எந்தெந்த கிழமைகளில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் என்பதை காணலாம். ஞாயிற்றுக்கிழமை எழுந்து அகல் தீபம் ஏற்றி சத்யநாராயண பூஜை செய்து பெருமாளை வழிபட்டால் பித்ரு தோஷம், பூர்வ ஜென்ம கர்மங்கள், பாவங்கள், கிரக தோஷங்கள் நீங்கும். திங்கட்கிழமை அம்பிகையை அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டால் பயம் நீங்கி ஞானம் பெருகும். செவ்வாய்க்கிழமை பஞ்சலோக தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் நோய்கள் தீரும், கஞ்சிஷ்டி, செய்வினை ஆகியவற்றின் தொந்தரவுகள் நீங்கும். புதன்கிழமை குத்துவிளக்கு ஏற்றி துளசி மாலை போட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குவர். வியாழக்கிழமை அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி சித்தர்கள், மகான்கள், குலதெய்வ வழிபாடு செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வெள்ளி தீபம் ஏற்று கனகதார சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் பெருகும், கடன்கள் தீரும், அஷ்டலட்சுமிகள் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி
ஸ்ரீ ருத்ர மந்திரம் சொல்லி சிவபெருமானை வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.